ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாமில் கேட்கக்கூடிய இந்த மாதிரி ஃபிசிக்ஸ் கொஸ்டினில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பசங்க மார்க்கை விட்டுருவாங்க. மார்க் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போங்க. எர்க் இஸ் த யூனிட் ஆஃப் டேஷ். எர்க் என்பது எதனுடைய அலகு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஜிஎஸ் சிஸ்டம். நீங்கள் வந்து எம்பிஎஸ் சிஸ்டம், எஸ்ஐ சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் படிச்சிருப்பீங்க. அதில் வந்து இந்த சிஜிஎஸ் சிஸ்டம் அப்படின்றது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்டிமீட்டர், கிராம், செகண்ட் பேஸ் பண்ணி நம்ம எல்லா யூனிட்டையும் சொல்லக்கூடியது சிஜிஎஸ் சிஸ்டம் சொல்லுவோம். சிஜிஎஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சிஸ்டத்தில் உங்களுக்கு எர்கு அப்படின்றது எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கு, எனர்ஜி, இந்த ரெண்டுத்துக்கும் இந்த சிஜிஎஸ் சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் என்ன சொல்லுவாங்கன்னா எர்குன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் ரெண்டுமே இருக்கே, ஒர்க்கும் இருக்கு, எனர்ஜியும் இருக்கே அப்படின்னு உங்களுக்கு ஒரு இதனால தான் இது வந்து ஒரு கொஸ்டின். பொதுவாகவே வந்து ஒர்க்குக்கும் எனர்ஜிக்கும் ஒரே யூனிட் தான் வரும். ஆனால் ஃபிசிக்ஸில் ஒர்க்கோட சிஜிஎஸ் யூனிட் என்னன்னு கேட்டால் நம்ம முதல்ல ஒர்க்குக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜூல் அப்படின்றது உங்களுக்கு எஸ்ஐ யூனிட். இப்போ உங்க எர்கு வந்து எதில் வரும்? சிஜிஎஸ்ல வரும். உங்களுக்கு வேலையை வந்து வேலையை சிஜிஎஸ்ல அளந்தா அதுக்கு பேர் தான் உங்களுக்கு என்னது? எர்கு. ஒரு சின்ன மெமரி ட்ரிக் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஜூல் அப்படின்றது 10⁻7 எர்கு. சரி, இப்போ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ஷன் ஏ ஒர்க்கை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த வேல்யூ ஆஃப் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி அட் எவ்ரி பாயிண்ட் ஃபார் ஃப்ரீலி ஃபாலிங் ஆப்ஜெக்ட் இஸ் டேஷ். தடையின்றி விழும் ஒரு பொருளின் ஒவ்வொரு புள்ளியிலும் உள்ள மொத்த இயந்திர ஆற்றலின் மதிப்பு டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் மேலே இருந்து கீழே ஃப்ரீலி ஃபாலிங் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு பொருள் எடுத்துக்கிறேன், ஒரு பால் எடுத்துக்கிறேன், சம் மீட்டரில் இருக்குது, ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு நான் அசியூம் பண்ணுறேன். நானே கிரவுண்டு, சரிங்களா. இங்கே வந்து ஒரு பால், 1 கிலோ பால் இருக்குன்னு எடுத்துக்கிறேன். எத்தனை கேஜி வேணா எடுத்துக்கலாம், எத்தனை மீட்டர் வேணா எடுத்துக்கலாம். இப்போ இதோட மொத்த இயந்திர ஆற்றல், அதாவது டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி, ஒவ்வொரு புள்ளியிலையும் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. அதிகமாகுமா இல்லை குறையுமா இல்லை சேமாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த இயந்திர ஆற்றல், மெக்கானிக்கல் எனர்ஜினா என்ன? ஒரு பொருளோட நிலையாற்றல், பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி. இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா வரக்கூடியது தான் உங்களுக்கு என்னது? மெக்கானிக்கல் எனர்ஜி. சரிங்களா. இப்போ லாஜிக் பாருங்க. ஒரு பொருள் உயரத்தில் இருக்கும்போது நிலையாற்றல் அதிகமாக இருக்கும், கரெக்டுங்களா. பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? mgh. இப்போ ஹைட்டோட வேல்யூ அதிகமாக இருக்குது, உயரமாக இருக்குது அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஏன்னா ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஹைட்டு கம்மியாகுதுன்னா உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மியாகும், கரெக்டு தானே. அது கீழே விழ விழ உயரம் குறையுது. அதனால என்ன ஆகும் உங்களுக்கு? இப்போ இங்கே இருந்த ஆப்ஜெக்ட்டு இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருச்சு, ஹைட்டு குறைஞ்சிருச்சு, இவ்வளோ ஹைட்டில் தான் போயிருக்கு. அப்படின்னும் போது என்னாகும்? ஹைட்டு வந்து உங்களுக்கு குறையும், அதனால பொட்டன்ஷியல் எனர்ஜி குறைஞ்சிரும். ஆனால் வேகம் அதிகமாகும். இங்கேருந்து அப்படியே விழுகும்போது என்னாகுது? வேகமாக அப்படியே விழுந்துக்கிட்டே இருக்கா. அதனால உங்களுக்கு என்ன ஆகும்? இயக்க ஆற்றல், கைனடிக் எனர்ஜி இப்போ என்ன ஆகும்? கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன? 12 mv². உங்களுக்கு அப்போ வெலாசிட்டி, ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறதுனால கைனடிக் எனர்ஜி என்ன ஆகும்? அதிகமாகும். ஒரே டைமில் உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஹைட்டு கம்மியாகிறதுனால பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறதுனால, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால. சரி, அப்போ மொத்த ஆற்றல் ஒன்று
குறையிற அதே நேரத்துல இன்னொன்னு அதிகமாகுது. அதாவது நிலையாற்றல் பொட்டன்ஷியல் எனர்ஜி குறைஞ்சு இயக்க ஆற்றல் கைனெட்டிக் எனர்ஜியா மாறுது. எனர்ஜி கன்சர்வேஷன் நடக்குது. ஆனா அந்த ரெண்டையும் கூட்டினா வர்ற மொத்த மதிப்பு ஆரம்பத்துல இருந்த கடைசி வரைக்கும் ஒரே அளவா தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் உங்களுக்கு என்ன? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்றது. அது அப்படியே வந்துட்டு ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். உங்களுக்கு மெக்கானிக்கல் எனர்ஜி எல்லா பாயிண்ட்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த இடத்துல ஹைட்டில் இருக்குது அப்படின்னும் போது சம் பாயிண்ட் ஆஃப் ஹைட்டில் இருக்கிறதுனால எனக்கு என்ன ஆகும்? 100% பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது அப்படின்னு நான் என்ன பண்ணிக்கிறேன், எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து 100ன்ற வேல்யூ இருக்கான். அது என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீலி ஃபாலிங் ஆப்ஜெக்ட் இங்கேருந்து அப்படியே கீழே விழுகுது. அப்போ என்ன ஆகும், எனக்கு இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபஸ்ட்டு 100% இருந்துச்சு, கைனெட்டிக் எனர்ஜி மூவ்மெண்ட்டே இல்லை, அதனால 0%ல் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து கீழே விழுகும்போது ஒரு பாயிண்ட் வந்திருக்கும். இப்போ வந்து ஒரு 80% பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏன் அப்படி நான் 80%ன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஹைட்டு எனக்கு குறையுது. அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ ஏதோ ஒரு அளவு குறைஞ்சிருக்கணும். அதனால என்ன பண்ணுறேன், ஒரு 20% குறைஞ்சிருச்சுன்னு நான் அசியூம் பண்ணுறேன். அப்படின்னும் போது எனக்கு என்ன ஆகும், அந்த 20% குறைஞ்சிருக்குன்னா அந்த 20% என்ன ஆயிருக்கு, இங்கேருந்து மூவ் ஆயிருக்கு. மூவ் ஆகும்போது கைனெட்டிக் எனர்ஜியாக மாறிடுச்சு. கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 20% மூவ் ஆனதுன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், அந்த இடத்துல கைனெட்டிக் எனர்ஜி கிரியேட் ஆயிருக்குமா. இதே மாதிரி அடுத்து என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் கறக்கிறோம். இங்கே வந்து நான் வந்து ஒரு 60 வரேன்னு வச்சுக்கோங்களேன். 60% இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு 80ல் இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் ஹைட்டு குறைஞ்சிருச்சு. எனக்கு இந்த ஹைட்டுக்கு தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்திருக்கும் இங்கே ஆப்ஜெக்ட் இருந்திருந்ததுன்னா. அப்போது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்போது கைனெட்டிக் எனர்ஜி இங்கேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது, வந்திருக்கு. அப்போ என்ன ஆகும், 20%லேருந்து 40% கைனெட்டிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 80 + 20 என்னது 100. இங்கே பார்த்தீங்கன்னாலும் 60 + 40 என்னது 100. என்னது மெக்கானிக்கல் எனர்ஜி. ஏன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜியோட தான் உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருக்கோம், மெக்கானிக்கல் எனர்ஜின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே 60% + 40% மெக்கானிக்கல் எனர்ஜி 100%. இதே மாதிரி நீங்கள் இங்கே 30% கீழே எடுத்துகிட்டு வரும்போது இன்னும் இவ்வளோ தான் ஹைட் இருக்குன்னா இங்கே ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். இவ்வளோ தூரம் இங்கேருந்து இறங்குனதுனால இங்கே ஒரு கைனெட்டிக் எனர்ஜி 70% ஆயிருக்கும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் 100% தான் இருக்கும். இதே ஆப்ஜெக்ட் கீழே வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு. இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த இடத்துல எங்களுக்கு ஹைட்டே இல்லை. ஹைட்டு 0 மீட்டர்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி 0% அப்படின்னா இங்கேருந்து எனக்கு இது வரைக்கும் விழுகும்போது உருவான கைனெட்டிக் எனர்ஜி அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜிலேருந்து மாறினது என்னது 100%. அப்போ இந்த இடத்துலையும் 100 + 0 100%ன்னு இருக்கும். ஸோ டோட்டலாக நான் இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு மெக்கானிக்கல் எனர்ஜின்றது எல்லா பாயிண்ட்லையும் இந்த மாதிரி சேமாக தான் இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறோம், ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஆப்ஷன் பி, சியை சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A bus runs with a force of 4000 Newton. The work done by the bus is 2000 Joule. What is the distance covered by the bus? ஒரு பேருந்து 400 நியூட்டன் விசையுடன் இயங்குகிறது. அப்பேருந்து செய்த வேலை 2000 ஜூல். அப்பேருந்து கடந்த தூரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும் ஃபார்முலா, ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ற ஃபார்முலா தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பஸ் என்ன ஆகுதான், ரன் ஆகுதான். இப்போ நான் வந்து இந்த இடத்துல இப்படி ஒரு பஸ் எடுத்துக்கிறேன். இந்த பஸ் என்ன பண்ணுது, அப்படியே மூவ்மெண்ட்டில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 400 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, தள்ளுறீங்க. அப்படின்னும் போது ஒர்க் பை த பஸ்ஸஸ் அங்கே நம்ம செஞ்ச வேலைன்னு பார்த்தீங்கன்னா 2000 ஜூல்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கும் அந்த பஸ்ஸு, கரெக்டுங்களா? அப்போ எனக்கு வந்து அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அது எவ்வளோ தூரம் நடந்துச்சு, வேலை இவ்வளவு, நான் கொடுத்த ஃபோர்ஸ் இவ்வளவு அப்படின்னா அது எவ்வளோ தூரம் நகர்ந்துச்சுன்னு சொல்லுங்கன்றாங்க. அதை தான் நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறோம். வேலைன்றது உங்களுக்கு என்ன 2000 ஜூல்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2000 ஜூல் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஃபோர்ஸோட வேல்யூ உங்களுக்கு 4000 இன்ட்டு அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த 4000 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாமா? அப்போ எனக்கு 30க்கு 30 கேன்சல் பண்ணிக்கலாம். 2ஆல் கேன்சல் பண்ணோன்னா 1/2ன்னு இருக்கும். 1/2ஓட வேல்யூ எனக்கு 0.5. அப்போ எனக்கு என்ன இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 0.5 மீட்டர் வந்து அந்த பஸ்ஸு நவுந்துருக்கும். 0.5 அப்படின்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன், ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறேன். If a box of mass 25 kg is pushed 15 meter by a force of F Newton, work done is in the process is 480 joule, then find F அப்படின்னு கேட்குறாங்க. 25 கிலோகிராம் நிறையில் ஒரு பெட்டி
F நியூட்டன் விசையால் 15 மீட்டர் தூரம் தள்ளப்பட்டால் அந்த செயல்பாட்டால் செய்யப்பட்ட வேலை 480 ஜூல் ஆகும். F காண்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ கொஸ்டினில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பாக்ஸ் இருக்குது, ஒரு பெட்டி இருக்குது அப்படின்றாங்க. சரி, நான் ஒரு பெட்டியை என்ன பண்ணுறேன், வரைஞ்சிட்டேன். இப்போ அந்த பெட்டி என்ன சொல்கிறாங்கன்னா 25 kg மாஸ் இருக்குன்றாங்க. அதை வந்து என்ன பண்ணுறாங்களா, 15 மீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்களாம். 15 மீட்டர் மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்றாங்க. 15 மீட்டர் மூவ் பண்ணியாச்சு, புஷ் பண்ணியாச்சு, தள்ளியாச்சு. அப்போ தள்ளுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருப்போம். நம்ம பிடிச்சி தள்ளினா தானே இந்த பாக்ஸ் மூவ் ஆகும், இல்லைன்னா மூவ் ஆகாது. அந்த ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு எஃப்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த எஃப்ன்றது எவ்வளோ நியூட்டனில் இருக்குது அப்படின்னு தான் உங்களுக்கு கொஸ்டினில் கேட்குறாங்க. ஒர்க் டன் இஸ் இந்த ப்ராசஸ் 480 ஜூல். இந்த ஃபோர்ஸு ப்ளஸ்ஸு இந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் பண்ணதுனால உங்களுக்கு கிடைச்ச வேலை என்னவா, 480 ஜூல் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்றாங்க. அப்படின்னா எனக்கு இந்த ஃபோர்ஸ் நான் எவ்வளோ கொடுத்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒர்க்கோட வேல்யூ 480 ஜூல்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 480 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஃபோர்ஸ் நமக்கு தெரியாது, நான் F1 எடுத்துக்கிறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கு, 15 மீட்டர். அப்போ அந்த 15 என்ன பண்ணிக்கலாம், இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். 480 டிவைடட் பை 15 அப்படின்னு கிடைக்கும். 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 × 5 15, மேலே வந்துட்டு 9 × 5 45, பேலன்ஸ் வந்து ஒரு 3 இருக்கும், அப்போ 30 இருக்கும். 6 × 5 30, அப்போ 96 இருக்குது. 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 × 3 9, 2 × 3 6, 32ன்னு எனக்கு எஃபோட வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ 32ன்றது ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன், ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த பவர் அவைலபிள் டு த இன்ஜின் ஃபார் டூயிங் யூஸ்ஃபுல் ஒர்க் இஸ் கால்டு டேஷ். பயனுள்ள வேலையை செய்வதற்கு இயந்திரத்திற்கு கிடைக்கும் திறன் டேஷ் என அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 விஷயம் உங்களுக்கு நீங்கள் நோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த இண்டிகேட்டட் ஹார்ஸ் பவர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்ஜின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஜினுக்கு உள்ளே உருவாகக்கூடிய அந்த மொத்த பவர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டட் ஹார்ஸ் பவர் அப்படின்றது. இது வந்து உங்களுக்கு வெறும் கால்குலேஷனில் மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஃப்ரிக்ஷன் ஹார்ஸ் பவர் இருக்குது பார்த்தீங்களா. இப்போது இன்ஜின்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு பார்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து ஒன்றில் ஒன்று டச் ஆகாமல் இருக்குமா, கண்டிப்பாக இருக்காது. கண்டிப்பாக டச் ஆகும். அப்படி டச் ஆகி அது ஆப்ரேட் ஆகிற போது ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்படும். அந்த இன்ஜின் ரன் ஆகும்போது ஏற்படுற அந்த ஃப்ரிக்ஷனால் என்ன ஆகும், சம் லாஸ் பவரில் வந்து என்ன இருக்கும், உங்களுக்கு பவர் லாஸ் ஆகும். அந்த பவர் தான், அதுக்கு பேர் தான் உங்களுக்கு என்னது, ஃப்ரிக்ஷன் ஹார்ஸ் பவர் அப்படின்றது. அப்போ மொத்த பவரில் இண்டிகேட்டர் ஹார்ஸ் பவர், இந்த மொத்த பவரில் என்ன இருக்கு, ஃப்ரிக்ஷனால் சம் பவர் லாஸ் ஆயிருக்கு. அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட்டாக என்ன கிடைக்கும், அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டிகேட்டட் ஹார்ஸ் பவர், டோட்டல் ஹார்ஸ் பவர் உள்ளரிக்க வந்து உங்களுக்கு இன்ஜின்லேருந்து கிடைக்கிறது, இண்டிகேட்டட் ஹார்ஸ் பவர் மைனஸ் ஃப்ரிக்ஷனால் ஒரு கொஞ்சம் பவர் என்ன ஆயிடுச்சு, எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, ஃப்ரிக்ஷன் ஹார்ஸ் பவர். இதை தான் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க, அவுட்புட்டாக கிடைக்கிறது. எந்த ஒரு மெஷினுமே 100% எஃபிஷியன்சியில் ரன் ஆகாது, சம் பவர் லாஸ் இருக்கும். இப்போ அந்த லாஸ் தான் உங்களுக்கு கடைசியாக ஃபைனலாக கிடைக்கக்கூடிய அவுட்புட்டு பிரேக் ஹார்ஸ் பவர் அப்படின்றது. பிரேக் ஹார்ஸ் பவர்ன்றது உங்களுக்கு ஆப்ஷனில் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். பிஹெச்பி, பிரேக் ஹார்ஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு ஐஹெச்பி மைனஸ் எஃப்ஹெச்பி, ஃப்ரிக்ஷன் ஹார்ஸ் பவர். இதையுமே வந்து உங்களுக்கு தனியாக ஒரு ஃபார்முலாவாக கேட்கறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் அன் ஆப்ஜெக்ட் லையிங் ஆன் த எர்த் இஸ் டேஷ். பூமியில் உள்ள ஒரு பொருளின் ஈர்ப்பு நிலையாற்றலின் மதிப்பு டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. கேள்வி என்னன்னா, ஒரு பொருள் பூமியோட மேலே, இது வந்து உங்களுக்கு கிரவுண்டு, அந்த கிரவுண்டுலேயே என்ன பண்ணுதான் பொருள் இருக்குன்ட்டாங்க. நான் வந்து இந்த இடத்துல ஒரு பாலை கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னும்போது அதோட ஈர்ப்பு நிலையாற்றல், கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும், இதான் வந்து நமக்கு கொஸ்டின். முதல்ல ஈர்ப்பு நிலையாற்றல் கண்டுபிடிக்க நமக்கு என்ன ஃபார்முலா, நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா தெரியும், mgh. கரெக்டுங்களா? இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாஸ் இருக்குது, கிராவிட்டி இருக்குது, ஹைட் இருக்குது பொட்டன்ஷியல் எனர்ஜியில் ஃபார்முலாவில். இப்போ இந்த லாஜிக் யோசிங்க. ஒரு பொருள் தரையில் பூமியிலேயே கிடக்குன்னு சொல்லிட்டாங்க, ஆப்ஜெக்ட் லையிங் ஆன் த எர்த். இப்போது எனக்கு தரையிலே கிடக்கு அந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னா அங்கே ஹைட்டோட வேல்யூ என்ன, ஹைட்டோட வேல்யூ 0.
ஏன்னா எனக்கு ஹைட்லேயே இல்லை. ஏதாவது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கிரவுண்ட்லேருந்து மேலே போயிருந்தால் தான் எனக்கு என்ன பண்ண முடியும், ஹைட்டோட வேல்யூ வச்சு பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இது இப்படி தரையிலே இருக்கணும் போது எனக்கு ஹைட்டோட வேல்யூ 0ன்னு வந்துடும். அப்போது அது எத்தனை கிலோவாக இருந்தாலும் சரி, மாசு இன்ட்டு கிராவிட் ஜி இன்ட்டு ஹச் போடும்போது உங்களுக்கு ஹச் 0னா 0 இன்ட்டு எனிதிங் 0, பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ அப்போது 0ன்னு கிடைக்கும். இப்போ ஃபார்முலா படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ நம்ம 0 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஒரு பொருள் பூமியை விட்டு எந்த அளவுக்கு உயரத்தில் இருக்கோ அந்த அளவுக்கு தான் அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜியும் அதிகமாக இருக்கும். அதான் ஹைட் இன்க்ரீஸ் ஆனால் நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாகும்னு சொல்கிறோம். தரைமட்டத்தில் இருக்கும்போது, கிரவுண்டில் இருக்கும்போது அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்பவும் 0வாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஆப்ஷன் சி 0ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். Object does 90 joules of work in 5 seconds, then what will be its power? ஒரு பொருள் 5 வினாடிகளில் 90 ஜூல் வேலை செய்தால் அதன் திறன் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பொருள் 5 செகண்டில் 90 ஜூல் வேலை செஞ்சால் அதோட திறன் பவர் என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல பவர் அப்படின்னா என்னன்னு தெரியும் நமக்கு. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளவு வேலை செய்கிறோமோ அதுதான் நமக்கு பவர், திறன் அப்படின்றது. பவரோட ஃபார்முலா எழுதுங்க. பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் எவ்வளோ டைமுக்கு. நமக்கு 90 ஜூல்ஸ் ஆஃப் ஒர்க் பண்ணியிருக்காங்களாம், ஒரு ஆப்ஜெக்ட் பண்ணியிருக்குன்றாங்க. அது எவ்வளோ செகண்டில் பண்ணியிருக்கு, 5 செகண்டில் பண்ணியிருக்கு. அப்போது 90/5 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், ஒரு 5 போட்டிங்கன்னா 5 வரும். பேலன்ஸ் வந்து 4 கிடைக்கும். அப்போது 14 இருக்கும். 8 × 5 14. அப்போ எனக்கு 18 அப்படின்னு கிடச்சிருக்கு. பவரோட வேல்யூ, பவருக்கு யூனிட்னா வாட்ஸு. அப்போ 18 வாட்ஸ் அப்படின்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட்? பின்வரும் நோட்டில் எது சரியான கூற்றுன்னு கேட்குறாங்க. இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எது சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று எனர்ஜி, ஆற்றல் ஒரு ஸ்கேலார் அளவுன்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து ஒர்க்கு வந்து உங்களுக்கு வெக்டார்னு சொல்கிறாங்க. முதல்ல இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஒரு அளவுக்கு வெறும் மதிப்பு மேக்னிடியூட் மட்டும் இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு என்னது, ஸ்கேலார். இதே வந்து உங்களுக்கு மேக்னிடியூடும் இருக்குது ப்ளஸ் டைரக்ஷனும் இருக்குது அப்படின்னா அது என்னது, வெக்டார். அப்போது வேலை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒர்க்குக்கு வந்து என்ன ஃபார்முலா போடுவீங்க, ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இதில் வந்து விசை, இந்த ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு வெக்டார், இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சின்றது வந்து உங்களுக்கு வெக்டார் தான். இது ரெண்டுத்தையும் நம்ம பெருக்கும்போது என்ன ஆகும், டாட் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கிறது ஒரு ஸ்கேலார். அதாவது ஒரு வேலையை செய்ய எவ்வளவு ஆற்றல் செலவாச்சுன்னு தான் நம்ம பார்ப்போம். அது எந்த திசையில் போச்சுன்னு வேலையை நம்ம அளக்க மாட்டோம். இப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, அந்த ஆப்ஜெக்டில் ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அதனால அது சம் அமௌண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. அப்படின்னும் போது நமக்கு ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் மல்டிபிள் பண்ணி நமக்கு ஒரு ஒர்க்கு கிடைக்கும். ஆனால் இப்போ நமக்கு ஒர்க்கோட வேல்யூ கிடச்சிருச்சு. அந்த ஒர்க்கை நம்ம என்ன பண்ண மாட்டோம், இவ்வளோ ஜூல்னு மட்டும்தான் சொல்லுவோமே தவிர இவ்வளோ ஜூல் ஒர்க்கு இப்படி பண்ணால், இந்த டைரெக்ஷனில் பண்ணால், அந்த டைரெக்ஷனில் பண்ணேன்னு சொல்ல மாட்டோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் ஆச்சுன்றத இந்த டைரெக்ஷனில் ஆச்சுன்னு சொல்லுவோம். ஸோ ஒர்க்குக்கு அந்த மாதிரி என்ன பண்ண மாட்டீங்க, டைரெக்ஷனை பற்றி சொல்ல மாட்டீங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகாது, ஒர்க்குக்கு உங்களுக்கு வெக்டார் வராது, ஸ்கேலார் தான் வரும். இதே மாதிரி தான் உங்களுக்கு என்னது, எனர்ஜி, ஆற்றல் அப்படின்றதும். ஆற்றல்ன்றது என்ன, வேலை செய்கிறதுக்கான திறன். வேலைன்றது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கேலார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆற்றலும் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி தான். இப்போ ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் ஏன்றது எனர்ஜி இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி, ஆற்றல்ன்றது வந்து உங்களுக்கு ஸ்கேலார் குவான்டிட்டி தான். அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட். பட் ஆனால் ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா ஒர்க் இஸ் வெக்டார் குவான்டிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஒர்க்குன்றது நமக்கு என்னன்னு சொன்னோம், ஸ்கேலார்னு சொன்னோம். அப்போது ஆப்ஷன் பி எனக்கு தப்பாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண முடியாது, போத் ஆஃப் த அபோவ் கரெக்ட்ன்றதை சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டுமே கரெக்ட் கிடையாது. போத் ஆஃப் த அபோவ் ஆர் இன்கரெக்ட்.
ரெண்டுமே தப்புன்னு சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஒன்று கரெக்டாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், எனர்ஜி இஸ் ஸ்கேலர் குவான்டிட்டி அப்படின்ற ஆப்ஷன் ஏ மட்டும் கரெக்டுன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பேரரசன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.